இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரிசி மாவு ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான ஒரு வடகம் செஞ்சுருக்கேங்க. சும்மா மொறுன்னு செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க. சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வடகம் செஞ்சு கொடுங்க. இந்த வடகம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை பார்த்துட்டே நீங்கள் கொடுக்குற சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த வடகத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்து. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது இடியாப்பம் பண்ணுற அரிசி மாவு தான். இப்போ இதுலேயே 2 ஸ்பூனுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். கீழே கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடிக்கும் போது நம்மளுக்கு நல்லா அடித்து வந்துடும். அதனால தான் கலந்துக்கிறோம். இப்போ இதை மூடிட்டு நல்லா வலுவலுன்னு அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கிறோம். நல்லா வலுவலுன்னு நல்லா க்ரீமியாக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கரண்டி பின்பக்கம் மாவு ஒட்டியிருக்கும் இல்லையா, அதில் இது லைட்டாக ஒரு கோடு போல் போடுங்க. கோடு போட்டால் நம்மளுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வடகம் சூப்பராக மொறுன்னு வருங்க. மாவோட பதம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஜவ்வரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை 3 பாகமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். 3 பாகமாக பிரித்து எடுத்துகிட்டு இந்த 3 பாகத்துக்குமே ஒவ்வொரு கலர் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது க்ரீன் கலர் சேர்த்துருக்கேங்க. நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்குறேன். 3க்குமே ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இந்த ஃபுட் கலர் இது சேர்க்குறது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயிட்டாகவே நீங்கள் ஜவ்வரிசியாக சேர்த்துக்கலாம். இல்லை பீட்ரூட்டு சாறு எடுத்து அந்த மாதிரி பிங்க் கலரு, அப்புறம் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு கேரட்டு கரெக்டாக வரும். அந்த கேரட்டு சாறு எடுத்து நீங்கள் ஆரஞ்சு கலர் கூட ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கலர், ஆரஞ்சு, ரெட் கலர், அதான் 3 கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ இது இப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் தான் தண்ணி ஊற்றி மேலே துணி கட்டிட்டு நம்ம இந்த மாவை தோசை கணட்டை ஊற்றி எடுத்துக்கிற போகிறோம். அது நல்லா வேகணும். இப்போ இதில் ஒரு கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. நல்லா காட்டன் துணியாக எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி கரைப்பகுதியாக வேட்டி இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி கரைப்பகுதியாக எடுத்துக்கோங்க. கரைப்பகுதியாக எடுத்துகிட்டு நல்லா இறுக்கி கட்டிடுங்க. நம்மளுக்கு லூஸ் உழுகக்கூடாது. மேல் பகுதி நல்லா ஸ்டிஃபாக சூப்பராக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தோசை அந்த மாதிரி மாவு எடுத்து நம்ம தோசை அனட்டை ஊற்றும் போது நல்லா கிண்டு வரும். மீதமாக இருக்கிற துணிகளை கீழே தீயில் கருகாமல் இருக்கிறதுக்கு நல்லா சுற்றி வெட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பில் வச்சுக்கிட்டேங்க. பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு விட்டுக்கிட்டேன். உள்ளே நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி நல்லா கொதித்து மேலே பாருங்கள் நல்லா புகை வருது பார்த்திங்களா? இந்த அளவுக்கு வந்தால் பிறகு தான் நம்ம மாவை ஊற்றிக்கிறோனுங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மாவை ஊற்றிக்கலாம். நல்லா மாவு ஊற்றும் போது ரொம்ப மொந்தையாக ஊற்றிடக்கூடாது. நல்லா எலசாக எல்லா பக்கமும் நல்லா எலசாக இருக்கணும். சென்டரில் மொந்தையாகவே இருக்கக்கூடாது. நல்லா எலசாக இந்த மாதிரி ஊற்றிக்குங்க. அப்போ தான் அது சீக்கிரமாகவும் உணர்ந்து வரும். அப்பளம் பொரிக்கும் போது நம்மளுக்கு நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும். சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம மேலே ஒவ்வொரு ஜவ்வரிசியுமே கலராக இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாங்க. டக்குன்னு சேர்த்துறணும், இல்லைன்னா மாவு நம்மளுக்கு வெந்து விரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில் வச்சு வேக விட்டுடலாம். ரொம்ப சிம்மில் வைக்க வேணாம், ஹைலியும் வைக்க வேணாம். மீடியமான தீயில் 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு திருப்பி போட வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு இந்த வெந்துருச்சுன்னா அந்த சைடு ஓரங்கள் நல்லா விரிஞ்சு வந்துடும். அதுலேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை எடுத்தாச்சு. அடுத்த மாவை நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்த மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்கான்னு லைட்டாக ஒரு தடவை ஆட்டி பார்த்துக்குங்க. அப்படி தண்ணி இல்லைன்னா இந்த துணி வழியாகவே மேலாப்பில் அப்படி ஊற்றுங்க. தண்ணி நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மாவை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ மேலே ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு டக்குன்னு ஜவ்வரிசியை சேர்த்துடணும். இப்போ 3 கலரையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள், நல்லா வெந்து இந்த ஓரங்கள்லாம் அப்படியே தூக்குனமானிக்கு வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி வந்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், எல்லா மாவுகள்லேயுமே நம்ம வடகம் ஊற்றியாச்சு. நல்லா ஒரு கவரில் வச்சு தான் நான் காய வச்சுருக்கேங்க. உங்கள்கிட்ட கவர் இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணியில் கூட காய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நைட்னால் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு தள்ளி தள்ளி வச்சு நான் காய வச்சுருக்கிறேன். இந்த வடகத்தை நம்ம ஃபேன் காற்றுலேயே வச்சு காய வைக்கணும்னா 2 நாள் ஆகுங்க. நான் ஒரு நாள் நைட்டு ஃபேன் காற்றுலேயும் மறுநாள் வெயில்லையும் வச்சு காய வச்சேன். எனக்கு ஒரே நாளில் நல்லா காஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், மறுநாள் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. வடகம் எந்த அளவுக்கு காஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நிழலில் வச்சாலும் சரி, வெயிலில் வச்சாலும் சரி, அது உங்களோட இஷ்டம். ஒரு நாளில் நம்மளுக்கு வெயிலில் வச்சோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு அது நல்லா உணர்ந்து வந்துடும். பாருங்கள், இந்த வடகத்தை நல்லா எலசாக ஊற்றினா தான் இந்தளவுக்கு நல்லா சீக்கிரமாகவே உணர்ந்து வருங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும் போதையும் நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வரும், மொறு மொறுன்னு இருக்குங்க. இப்போ இந்த வடகத்தை நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அப்பளம் பொரிப்போம் பார்த்திங்களா, அந்த சூடுக்கு இருந்தால் போதும். இப்போ உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டியை இப்படி சென்டராக பிடிச்சிக்குங்க. சென்டராக பிடிச்சிட்டு இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும் பாருங்கள். செமையாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்த வடகத்தை சேர்த்துருக்குறேன். நல்லா சேர்த்துட்டு இந்த பாருங்கள், கரண்டியை சென்டராக இப்படி வைக்கும் போது தான் நம்மளுக்கு இந்த சென்ட்ரு பகுதி நல்லா பொரிஞ்சு வரும். இல்லைன்னா மேலே சுற்றியும் இப்படி வளைஞ்ச மாணிக்கு நம்மளுக்கு வந்துடுங்க. சென்ட்ரு சீக்கிரம் வேகாதது போல் இருக்கும். அதனால் சென்டராக அப்படி வச்சுட்டு நம்ம கரண்டியை அப்படி வச்சுட்டு பொரிச்சு எடுக்கும் போது நல்லா எல்லா பகுதியும் மொறு மொறுன்னு சூப்பராக பொரிஞ்சு வந்துடுங்க. அதே போல் நீங்கள் மாவு ஊற்றும் போது நல்லா எலசாக சென்ட்ரில் எலசாக தான் இருக்கணும். சுற்றியும் எலசாக இருந்தால் தான் இந்த அப்பளம் பொரிஞ்சு வரும்போது நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இந்த ஜவ்வரிசியோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அடுத்த அப்பளத்தையும் நல்லா பொரிச்சு எடுத்துருக்குறேன். இந்த சென்டரை அப்படி பிடிச்சிக்கிறணும். இங்கே பாருங்கள், அப்படியே உள்ளே போட்டோடனே நம்ம சின்னதாக தான் போட்டோம், எவ்வளோ பெருசாக விரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு நல்லா விரிஞ்சு வரும். பாருங்கள், நம்ம இந்த மீதமாக இருக்கிறத நல்லா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையாவும் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு பயன்படுத்தலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த அப்பளத்தை நான் உங்களுக்கு உடச்சி காட்டிடுறேன். பாருங்கள், ஒரு உடையில் உடஞ்சிருச்சு. அப்படியே மொறு மொறுன்னு இருக்குங்க உடைக்கிறதுக்கு. நீங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த அப்பளத்தை இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறாங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.